ராமராமா. பானுவாசரா ஞாயிற்றுக்கிழமை 14ஆம் தேதி விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாசம் 28ஆம் தேதி கிருஷ்ணபக்ஷ தசமி திதி. நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் காலை 11:45 மணி வரை. பின்பு சித்ரா நட்சத்திரம் சௌமிய யோகா வணிஜ கரணம். ராகுகாலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யவகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. ஒருவருக்கு மற்றொருவர் மீது பகை ஏற்படுவதற்கு காரணம் என்ன? அதாவது எல்லாரோடையும் ஒற்றுமையாக இருக்கணும், நட்பு கொண்டு இருக்க வேண்டும். இதுதான் ஆத்மகுணம்னு பேர். யாரோடையும் சண்டை போடக்கூடாது, யாரையும் சத்ருவாக பாவிக்க கூடாது. யாராவது நம்மளுக்கு கெடுதல் பண்ற மாதிரி தோணித்துன்னா அவாகிட்ட இருந்து விலகி போயிட வேண்டும். ரொம்ப நெருங்கி இருந்தவர்கள் திடீர்னு சண்டை போட்டுக்கிறா, திடீர்னு ஒருவருக்கொருவர் விரோதியாக ஆகிவிட்டார்கள். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, நமக்கு நேர தெரியக்கூடிய காரணங்கள் பலது இருக்கலாம். அவன் இவ்வாறு தவறு செய்தான், அவன் இவ்வாறு கடுஞ்சொல் பேசினான், அவன் இவ்வாறு நடந்து கொண்டான் அப்படின்னு பல காரணங்கள் நாம் சொல்லலாம். ஆனா அதற்கும் என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ந்தோம் என்றால் சில காரணங்களை சாஸ்திரம் சொல்றது. சில செயல்கள்லாம் பண்ணா சட்டுன்னு சண்டை வந்துருண்டா அப்படின்னு சொல்றது. என்னது அது அப்படின்னா, இரும்பு பொருள்களை மற்றவரிடத்துல நாம் டைரக்டா கொடுக்க கூடாது. ஒரு இரும்பு ஆயுதங்களையோ அல்லது சங்கிலியோ அல்லது பூட்டு சாவியோ கீச்சைனையோ இரும்புல இருக்கக்கூடிய பதார்த்தங்களை இன்னொருவனுடைய கையில டைரக்டா கொடுக்க கூடாது. அப்படி டைரக்டா ஒருவன் இரும்ப வாங்கினா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, யான் கொடுக்கறானோ எவன் வாங்கி கொள்கிறானோ அவர்கள் இருவர்களுக்குள் சண்டை விரோதம் ஏற்படும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதே மாதிரி சுண்ணாம்பு அத டைரக்டா கையில கொடுக்கக்கூடாது, சாட்சாத்தா ஒருவனுடைய கையில கொடுக்கக்கூடாது, கீழே வச்சுட்டு எடுத்துக்கோன்னு சொல்லலாம். அப்படி சாட்சாத்தா கையில வாங்கினா அவர்களுக்கு இருவருக்கும் சண்டை ஏற்படும். இதெல்லாம் என்ன, இப்படி சுண்ணாம்பு கையில வாங்கிட்டா உடனே சண்டை வந்துருமா, இரும்பு கையில வாங்கிட்டா உடனே சண்டை வந்துருமா அப்படின்னா வரத்துக்கு வாய்ப்பு உண்டுப்பா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. நம்பிதான் ஆகணும். ஏதோ ஒரு ரீதியில வரலாம், வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் ஒரு சூச்சகம். அப்படிங்கிறதுனால இத நாம் தவிர்க்க முயற்சிக்க வேண்டும். அதே மாதிரி பெரியோர்கள் சொல்லுவா, வீட்டுல தாப்பால ஆட்டாத அப்படின்னு சொல்லுவா, வாச கதவை ஆட்டாத அப்படின்லாம் சொல்லுவா. இதெல்லாம் சண்டை வர்றதுக்கான ஒரு அறிகுறிகள் அப்படின்னு சொல்லுவா. அதனால இதெல்லாம் பண்ணாம நாம் எல்லோரும் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருக்க முயற்சிக்க வேண்டும். ஆம்ரா.